வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் லார்ட் டல்ஹௌசி. ஸோ இவரை பற்றி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ டல்ஹௌசி பிரபுடைய காலகட்டம் 1848 1856 சொல்லுவாங்க. ஸோ முதலில் இவர் கொண்டு வந்தது வாரிசு வைப்பு கொள்கை. இந்த வாரிசு வைப்பு கொள்கையை 1848 கொண்டு வந்திருப்பார். இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இந்திய மன்னர் தான் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில தனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லும் போது அந்த பகுதி ஆங்கிலேயர்கிட்ட போயிடும். அதற்கு பதிலாக ஆங்கிலேயர்கள் மாதம் ஓய்வூதியத்தை இவங்களுக்கு தருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாரிசு வைப்பு கொள்கை அல்லது அவகாச ஈடு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாரிசு வைப்பு கொள்கையின்படி முதலாக சேர்ந்த அரசு எதுன்னு பார்த்தோன்னா சதாரா. எந்த வருடம் ஜாயின் பண்ணிருக்கோம்? 1848 இந்த சதாரா வாரிசு வைப்பு கொள்கையின்படி ஆங்கிலேயர்கிட்ட இணைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஐசிஎஸ் தேர்வுகளை முதலில் உருவாக்கிய கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டல்ஹௌசி பிரபு தான். ஸோ அடுத்து பார்க்கலாம், இந்தியாவின் ஆங்கில கல்வி மகாசாசன் சொல்லக்கூடிய சார்லஸ் உட்ஸ் அறிக்கையை இவருடைய காலகட்டத்தில் தான் ஜூலை 19 1854 வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வி மகாசாசன் சொல்லுவாங்க. இதன்படி இந்தியாவில் 1857 ஆண்டு கல்கத்தா, மும்பை, சென்னை ஆகிய 3 மாகாணங்களில் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்திய இருப்பு பாதையின் தந்தை என அழைக்கப்பட்ட டல்ஹௌசி பிரபு மும்பை டு தானா வரை 36 கிலோமீட்டர் 1853 ஏப்ரல் 14 முதல் இருப்பு பாதையை அமைச்சிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து ஹவுரா டு ராணிகஞ்ச் இந்த இருப்பு பாதையை 1854 அமைச்சிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து சென்னை டு அரக்கோணம் 3வது இருப்பு பாதையாக இவர் அமைச்சிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்தது 1853 தந்தி முறையும் 1854 தபால் முறையும் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஏன் இந்த தபால் முறைனா, ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போர் நடக்கும் போது ஒரு அவசர கால நிலையிலும் இந்த தபால் பயன்பட்டு இருக்கும். அதே போலதான் பார்த்தீங்கன்னா ரயில்வேயும். ஸோ ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா தளவாடங்களை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்துட்டு போக இருப்பு பாதை இவங்களுக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்திய பொதுப்பணித்துறையின் தந்தை என அழைக்கப்பட்ட டல்ஹௌசி பிரபு பொதுப்பணித்துறையை உருவாக்கி இருப்பார். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.